அது என்ன சொல்கிறது, ஒரு எல்லோரும் நம்ம வந்து வெளிநாட்டு படங்கள் உயர்ந்து ரொம்ப உயரமாக ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறோம். வெளிநாட்டு இயக்குநர்களை ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷனாக பேசுகிறோம். பட் அது எல்லாத்துக்கும் மேலே நம்ம டைரக்டர் பக்கத்துலேயே இருக்கார். அவ்வளோ படங்கள் அவரோட ரெக்கார்டு. ஸோ அவரோட இந்த மேடையில் அவரோட பள்ளிக்கூடத்துலேருந்து வந்தேன்றதில் எனக்கு ரொம்ப ஆத்மார்த்தமான நன்றியும் அவரோட அவ்வளோ சந்தோஷமும் அவ்வளோ பெருமையும். இந்த படத்தை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நிறைய பார்த்தாச்சு. ஆனால் நம்மளோட நோக்கம் இந்த தலைமுறைக்கு இந்த படத்தை எடுத்துகிட்டு போகணும். அதுக்கான கடத்தில் தான் இந்த விழா, இந்த நிகழ்வு. இந்த தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போகிறது முழுக்க முழுக்க முன்னால் இருக்கிற உங்களோட மட்டும்தான் முடியும். அந்த ஆயுதம் உங்கள்கிட்ட தான் இருக்குது. ஸோ அதை நீங்கள் உங்களோட கடமையாக, உங்களோட படமாக, இது உங்களோட படைப்பாக நினச்சி கொண்டு போய் சேர்த்துருங்க. அதுக்கான முழு உழைப்பும் உங்களோட, கண்டிப்பாக உங்களோட உழைப்பு முழுக்க இருக்கணும்னு நான் வந்து உங்களோட ரொம்ப அன்போடு ரெக்வஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து இந்த படத்தை யூடியூப்பில் கொஞ்சம் பேர் பார்த்துட முடியும், பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பட்டு எவ்வளோ பேர் நல்ல படத்தையும் வந்து யூடியூப்பில் பார்க்குறதுக்கும் பிக் ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம எல்லாருமே உணர்வோம். அந்த டிஃப்ரென்ஸை இப்போ இருக்கிற கரண்ட்டில் இருக்கிற ஆடியன்ஸ் அதை ஃபீல் பண்ணணும். அப்படி ஃபீல் பண்ணால், ஸோ அன்னைக்கு வாழ்ந்த நம்ம அப்பா அம்மாவோட காதல்கள், நம்ம அக்கா அண்ணனோட லவ், அவங்க மேலேயே நமக்கு ஒரு மரியாதை வரும். ஸோ அதுக்காக சொல்கிறேன், இது வந்து ஒரு கடமையாக நினச்சி செஞ்சுருவோம். அப்புறம் முக்கியமாக இதில் பெரிய சந்தோஷம், கடவுள் வந்து சபேஷ் அண்ணன், ராஜேஷ் சார் இவங்கெல்லாம் இல்லை அப்படிங்கிற ஒரு வருத்தத்தை தவிர மிகப்பெரிய சந்தோஷம் என்னென்னா, அன்றைக்கி இருக்கிற அவ்வளோ பேரும் சினிமாவில் கரண்ட்டில் ஓடிக்கிட்டே இருக்கோம். 20 வருஷத்துக்கு அப்புறமும், இன்னும் 20 வருஷத்துக்கு அப்புறமும் இதோட இன்னொரு செகண்ட் ரிலீஸ் ஆகும். அப்பவும் ஸ்னேகா மேடம் வந்து இதே மாதிரி இதே அழகோட இதே சந்தோஷத்தோட மேடையில் இருக்கணும். எங்கள் டைரக்டர் உட்பட. அவர் வந்து டைரக்டர் அப்பத்தோட இப்போ ரொம்ப அழகாக ஸ்லிம் ஆகிட்டார். அவர் ஒரு பயங்கர சினிமா லவ்வர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அவர் வந்து ஒரு நல்ல படம் வந்து பார்த்துட்டாருன்னா அன்றைக்கி சாப்பிட மாட்டார். அந்த டைரக்டர் யார், அவனை கூப்பிட்டு பேசி அந்த மாதிரி நம்ம காம்படிஷன் ஒரு படம் பண்ணணும்னு நினைப்பார். ஸோ அப்படி ஒரு ஆரோக்கியமான படைப்பாளி. அப்படி இது வரைக்கும் தீவிரமான உழைக்கிறத நான் அவர்கிட்ட பார்த்தேன். அதுக்கப்புறம் பாண்டியன்கிட்ட பார்க்குறேன். அந்த 2 பேரும் வந்து எழுத்தை மட்டும்தான் நம்புகிறாங்க. 2 பேரும் அந்த எழுத்து தான் அவங்கள இவ்வளோ உயரத்துக்கு கொண்டு வந்திருக்கு. ஸோ இந்த படம் மாபெரும் வெற்றி அடையட்டும். இதில் வந்து அது செய்யலாம் வந்து மச்சானுக்கெல்லாம் நிறைய இருக்கும், கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா வந்து இந்த படம் வந்து எனக்கு என்ன ஒரு மேஜிக் பண்ணுச்சுன்னா, படம் பார்த்தவங்களுக்கு பயங்கர இன்ஸ்பிரேஷன். இந்த படம் ரிலீஸ் ஆன வந்து February 17th 19th 2024 சம்திங். அந்த டேட்லேருந்து 275 நாள் நான் பார்ட்டி பண்ணியிருக்கேன். யாராவது சொன்னால் நம்புவீங்களா? 275 நாள் ஏவிஎம்மில் 275 days ஓடுற வரைக்கும் டெய்லி எனக்கு பார்ட்டி இருக்கும். டைரக்டருக்கு பண்ணுறாரு 6 மணி வரைக்கும் நான் ஆஃபீஸு. 6 மணிக்கு மேலே அந்த இன்வெஸ்டரு, எக்ஸிபியூட்டரு, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இவங்களோடலாம் எனக்கு பர்சனலாக கான்டாக்ட் இருக்கும். டெய்லி என்கேஜாக பண்ணுவேன். டைம் கால் ஷீட் கொடுக்க முடியாது பார்ட்டிக்கு, டெய்லி பார்ட்டி பண்ணுவேன். அப்படி அவ்வளோ ஃப்ளைட் ட்ராவல் பண்ணேன், அவ்வளோ பெரிய ஸ்டார் ஹோட்டலெல்லாம் போய் சாப்பிட்டேன், குடித்தேன், என்ஜாய் பண்ணேன். இந்த படம் வந்து எனக்கு பெரிய மேஜிக். இந்த படத்தோட 50வது நாளில் ஒரு நாள் டைரக்டர் என்னை கூப்பிட்டாரு. உனக்கு எவ்வளோடா கடன் இருக்குன்னு கேட்டார். லிஸ்ட்டு டக்குன்னு சொன்னேன். மதர் ப்ராமிஸ் அந்த நான் ஒரு 12:30 மணி இருக்கும், 2 மணிக்கு மொத்த கடனே அடைச்சிட்டாரு. அப்படி இந்த படம் எனக்கு அவ்வளோ மேஜிக் பண்ணுச்சு. அப்புறம் இப்போ என்ன லென்த்தில் ரிலீஸ் பண்ணுறாருன்னு தெரில எனக்கு. அந்த படம் ரிலீஸ் ஆன அன்றைக்கி வந்து டியூரேஷன் வந்து 3 அவர் ஃபீல் பண்ண படத்தை அப்படியே ரிலீஸ் பண்ண ஃபுட்டேஜ் அப்படியே இருந்துச்சு, அவார்டுக்கெலாம் போன ஃபுட்டேஜ். பட் எனக்கு உண்மையான வெல்விஷர்ஸ் கொஞ்சம் பேர் படம் பார்த்துட்டு இந்த படம் கொஞ்சம் லென்த்தாக இருக்குது அப்படின்னு எனக்கு பர்சனலாக ஃபீட்பேக் கொடுத்தாங்க. நான் இன்னும் ஒரு 27 பேருக்கு இன்னும் மொத்தமாக டைரக்டரோட ஸ்ட்ரெயிட்டாக நம்பர் கொடுத்துட்டேன். நீங்கள் எல்லோரும் ஃபோன் பண்ணி இதை அப்படியே ரிப்பீட்டாக சொல்லுங்கன்னா அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. ஃபுல் செட்டப் ஒரே மாதிரி லிஸ்ட்டை கொடுக்குறாங்களே அப்படின்ட்டு சாயந்தரம் கூப்பிட்டு, என்னடா உனக்கு இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னாரு. அவர் யாரெல்லாம் நம்புவாங்களோ அவங்களுக்குலாம் நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், இது உங்களுக்கு தோணுச்சு. இன்னும் எல்லோரும் ஒரே ரிப்போர்ட் கொடுத்து நைட்டு வந்து ட்ரிம் பண்ண சொல்லிட்டாரு. நான் எப்படி மிலிட்ரி வேகத்தில் எங்கிருப்பேன்னா, ஏன்னா அன்றைக்கி வந்து 2,80,00,000 கடன் டைரக்டருக்கு ரிலீஸ் அன்றைக்கி. ஸோ செண்பகமூர்த்தி தான் அது வந்து மொத்தமாக டிஸ்ட்ரிபியூஷன் ஹெட்டாக இருந்தார். நான் அவர்கிட்ட பேசி ஒரு 12 எடிட்டர்ஸ் ஒரு 6-7 காரில் போட்டு எல்லாத்தையும் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் அனுப்பிச்சாச்சு நைட். ஏன்னா நாளைக்கு காலையில் நோன் ஷோவில் இருக்கக்கூடாது, பிரிண்ட் தானே தூக்கிடணுன்னு. உடனே ஓகே அப்பா பயங்கரமாக நாளைக்கு காலையில் ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி ஓட போகுதுன்னு நினச்சிட்டு இருக்கேன். காலையில் ஒரு 2 முக்கியமான சினிமாவில் 2 பேரும் 7 மணிக்கு ஆஃபீஸ்க்கு பொக்கேட வந்துட்டாங்க. இவர் ஹேர் கட் பண்ண போயிட்டார். எங்கன்னு கேட்ட ரமேஷ் கடையில் முடிவெட்ட போயிட்டாருன்னா அங்கே போயிட்டாங்க. நேராக போய் பார்த்துட்டு ஒரு ஃப்ரேம் கூட தூக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இவர்கிட்ட. இவர் ஒன்று அங்கேருந்து ஃபோன் பண்ணி டே அந்த ட்ரிம் எடிட்டர்லாம் திரும்பி வர சொல்லிட்டாரா? சரி நான் யாரையுமே வர சொல்லவே இல்லை. அவர்கிட்ட ஓகேன்னு சொல்லிட்டு மதர் ப்ராமிஸ் 100 நாள் வரைக்கும் அவருக்கே தெரியாது. சென்னையில் இருக்கிற 6 பிரிண்ட்டை தவிர எல்லா பிரிண்ட்டும் கட் பண்ணிட்டோம். 100வது நாள் விழா திருச்சியில் வந்து பார்ட்டி நடக்குது. பார்ட்டி மீன்ஸ் ஃபங்க்ஷனு, தேட்டர் ஃபங்க்ஷன் முடிச்சு நைட்டு போகிறோம். ஏஎம் ரத்ன சரோ யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாங்க. அப்போது இடையில நாங்கள் வந்து 50 தேட்டர் ரவுண்ட்ஸ்லாம் போயிருக்கோம் டைரக்டரோட. எந்த தேட்டர் போகிறோம் நமக்கு ஷெட்யூல் இருக்கும்ல, அந்தந்த தேட்டரில் அந்தந்த பிட்டு ஆட் பண்ண சொல்லிடுவேன்.
ஸோ நாங்கள் போகிற படம்லாம் அந்த தேட்டர்லாம் அந்த ஸ்க்ரீன் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. டைரக்டருக்கு வந்து தெரியவே இல்லை. ஆனால் இவர் சொல்லுவார், டே சென்னையில் தாண்டா கொஞ்சம் பேர் பசங்க பொறுமில்லாமல் கத்துறானுங்க, வெளியூர்லாம் சூப்பராக பார்க்குறாங்கடா அப்படின்னா. வெளியூர்லாம் ட்ரிம் பண்ணி போயிட்டுருக்கு சார் அப்படின்னு நான் சொல்லலை அவர்கிட்ட. ஒரு நாள் ஷார்ட்டாக கோச்சிக்கூடாது, ஒரு டிஓபி இதுலேருந்து நம்ம ஒரு ஷங்கி இல்லை சார் துவாரக் ஈரோடு, அவர் ஈரோட்டில் வந்து அவர் அவங்க அம்மாவோட போய் பார்க்குறப்ப அவர் கொஞ்சம் ட்ரிம்மிங் கண்டுபிடிச்சிட்டாரு. கண்டுபிடிச்சி இவருக்கு நேரம் அடிச்சிட்டாரு டேரக்டருக்கு. அடிச்சோன்னா என்னை கூப்பிட்றாரு, பெல் அடிக்கிறாரு. டேய் என்னடா ஏதோ துவாரக் எதோ சொல்கிறான். இல்லை சார் அப்படிலாம் வாய்ப்பே இல்லை, துவாரக் தூக்கலத்தில் இருப்பார், நைட் ஈவினிங் ஷோ மத்திய மேட்னி பார்த்துட்டு கூப்பிட்றாரு, ஈவினிங் ஷோ போய் பார்க்குறோம். பார்த்தா திரும்ப செக்கிங் போகிறாரு, ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா ஆட் பண்ண சொல்லிட்டேன் நான். ஸோ அந்த மாதிரி இந்த படத்தோட வெற்றிக்கு அவ்வளோ உறுதுணையாக இருந்த அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அன்னைக்கு, ஸோ அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அவ்வளோ பேரும் உண்மையாக அவங்க வந்து அவ்வளோ சக்ஸஸ் பண்ணி கொண்டாடி, அப்படி ஒரு சக்ஸஸ் வந்து நான் கடைக்குட்டியில் தான் அது மாதிரி அனுபவித்தேன். அந்த மாதிரி என் லைஃப்பில் ஒரு பெரிய மேஜிக், அதாவது வெற்றினா இப்படி ஒரு டேரக்டர் அனுபவிக்கணுன்ற வெற்றியை வந்து கொடுத்த படம் அது. எல்லா டேரக்டருக்கும் டெய்லி பொக்கே வருங்க, டெய்லி 100 பொக்கே, 50 பொக்கே, 25 பொக்கே. அப்புறம் முக்கியமான ஒரு சுவாரஸ்யமான தகவல், விவேக் சார் வந்து அப்போ இந்த படத்தில் படம் முடிச்சோன்னே டேரக்டர் வந்து இந்த ஸ்கிரிப்டை போய் விவேக் சார் ஒரு சின்ன காமெடி ட்ராக் இருந்தால் பெட்டர்னு ஃபீல் பண்ணுறாங்க. உடனே விவேக் சார்கிட்ட நரேஷனுக்கு நான் போகிறேன், நரேஷன் கொடுத்துட்டு வந்தோன்னே அவர் சொன்னார், இந்த கதைக்கு காமெடி ட்ராக் வேணாம் ஜெகன் அப்படின்னாரு. நான் சேரன் சார்கிட்ட பேசுகிறேன்னு டேரக்டர்கிட்ட கூப்பிட்டு ஃபோன் பண்ணி பேசுகிறாரு, ஏதோ சம்திங் பேசிட்டு, காமெடி இந்த படத்துக்கு வேண்டாம் சொன்னால், கதையை நீங்கள் எடுத்த படமே நல்லா இருக்கே கதை அப்படின்ட்டாரு. ஸோ காமெடி ட்ராக் வைக்கலை. ஆனால் படம் ரிலீஸ் ஆனவொன்னு 2-3 நாளில் ஃபஸ்ட்டு பொக்கே அவர் தான் அமிச்சார், அவர் நடிக்காத படத்துக்கு. ஸோ அந்த மாதிரி இதை வந்து தமிழ் சினிமாவே கொண்டாடிச்சு இந்த படத்தை. ஏன்னா அவங்கவுங்க படமாக அவ்வளோ ப்ரமோட் பண்ணாங்க. ஸோ அதே கடமையை அதே வேகத்தோடு நீங்கள் எல்லோரும் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுங்கள் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். இது உங்களோட மிகப்பெரிய ஒரு எஃபர்ட் இருந்தால் தான் இந்த படம் போய் சேரணும். ரொம்ப நன்றி. ஸோ அடுத்த 3rd ரிலீஸில் மீட் பண்ணுவோம். லவ் யூ, பை.